தேசாத் அப்படின்னு மேல்கொண்டு அஸ்மாதிவச்ச ததனுபபத்தி அப்படின்னு சொல்லி எல்லாம் பரமாத்மா தான் அப்படின்னு சொன்னா கூட ஒரு கல்லும் மண்ணும் எல்லாத்துலயும் பரமாத்மா அந்தரியாமியா இருக்கான்றத வச்சுட்டு எதுல வேணுமானாலும் நம்ம பகவானை பார்க்கலாம். அந்த விஷயம் வேற. ஞானியாக இருக்கிறவர்களுக்கு எல்லா விஷயத்திலையும் பகவான் அந்தரியாமியாக இருக்கிறது தெரியுதுன்ற விஷயம் வேற. ஆனா பகவானும் கல்லும் ஒன்னும் நம்ம சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஒரு பேலன்ஸ்டான ஒரு வியூவை நம்ம எடுத்துக்கணும். இல்லை சோ ஒரு வார்த்தையினுடைய ஒரு வியாப்தி எவ்வளவு அப்படின்னு நமக்கு தெரியணும்னு ரொம்ப சிரமமான விஷயம். அதனால ஒரு வார்த்தையை எவ்வளவு தூரத்துல நம்ம ஹவு டு இன்டர்பிரட், டு வாட் எக்ஸ்டென்ட், இன் வாட் கான்டெக்ஸ்ட், when said by whom, when said to whom, யாருக்கு சொன்னது, எப்போ சொன்னது, எந்த சமயத்துல சொன்னது. அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். ஒரே ஒரு வியக்தி, ஒரு சின்ன பையன் தகப்பனாராக இருக்கக்கூடியவன் தன்னுடைய பிள்ளைக்கு 5 வயசுல அவன் என்ன சொல்லி கொடுக்குறாய், போய் விளையாடிக்க போ அப்படின்னு சொல்லுவான். 10 வயசு 12 வயசு ஆச்சுன்னா நன்னா படி, விளையாடாத அப்படின்னு சொல்றான். எப்பவும் விளையாட்டுன்னு இருந்தா எப்படிடா, படிடா உட்காந்து அப்படின்னு சொல்றான். ஒருவேளை அந்த குழந்தைக்கு அந்த சமயத்துல ஏதோ ஒரு ஜாண்டிஸோ ஏதோ அந்த மாதிரி ஒரு வியாதி வந்திருக்குன்னு, போய் படுத்துன்னு தூங்குடா, படிக்காத இப்போ அப்படின்னு. என்ன படிச்சா அந்த சமயத்துல ஸ்ட்ரெஸ் ஏற்படுது. அதே மறுபடியும் ரிகவர் ஆனதுக்கு அப்புறம் எப்பவும் படுத்துன்னு தூங்குறியே, உனக்கு என்ன அறிவு இருக்கா, உனக்கு நல்லா படி அப்படின்னு சொல்லு. ஒரே வியக்தி இன்னொரு அதே வியக்திக்கு வேற வேற சமயங்கள்ல ஓவர பீரியட் ஆஃப் டைம் வேற வேற விதமான அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறேன். ஈவன் வித்தின் பீரியட் ஆஃப் ஒன் டே. இப்போ ராத்திரி 12 மணில படிச்சுட்டு உட்காந்துருந்த 12 மணில ராத்திரி படிக்காத, ஏன்னா ராத்திரி சீக்கிரமா தூங்கணும் அப்படின்னு ஆயுர்வேத சாஸ்திரம் சொல்றது. கார்த்தால சீக்கிரமா எழுந்து படி, 5 மணிக்கு பிராம முகூர்த்தத்துல எழுந்து படி, ராத்திரி படிக்காத அப்படின்னு சொல்லணும். இல்ல சில பேர் என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டுண்டே படிச்சுட்டு இருப்பாங்க. வாஸ்தவமாக சாப்பிடுற சமயத்துல எந்த காரியமும் கூடாது. அஜல் பண்ணு அகசன்னு தன்மனாக புஞ்சி தான் ஆயுர்வேத சாஸ்திரம் சொல்றது. சாப்பிட்றப்போ சாப்பிடுற விஷயத்திலேயே கவனமாக இருந்துட்டு சாப்பிடணும். அந்த சமயத்துல நான் படிச்சுட்டே சாப்பிடுறேன்னா ஏதோ எக்ஸெப்ஷனல் கேசஸ்ல பண்ணலாம், யாருக்காவது அது சரின்னு பண்ணலாம். அந்த மாதிரி நமக்கு என்ன ஆறுதுன்னு சொன்னா, இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் பரஸ்பர விரோதம் கிடையாதுன்னு நமக்கு இந்த இன்ஸ்டன்ஸ்ல ஸ்பஷ்டமா தெரியுது. எந்த இன்ஸ்டன்ஸ்ல என்ன, தி ஃபாதர் கிவிங் an advice to a son, same father giving advice to the same son over a long period of time, it differs. இப்போ ஒரு பையனா இருக்கான், பையன் அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தைகள் தான் இருக்கு, அவன் வந்து நான் சம்பாதிக்கவே போகல, நான் எப்பவும் படிச்சுட்டே உட்காந்துருக்கேன் அப்படின்னு. அவளுக்கு பணத்தினுடைய கஷ்டம் இருக்கு, சாப்பிட்றதுக்கே பணம் இல்லைன்னு, என்ன பைத்திய மாதிரி உட்காந்துருக்கு ஒன்னும். If you are not earning, how will you sustain your family? படிக்கிறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல போய் ஏதாவது சம்பாதி அப்படின்னு. எல்லாமே அந்தந்த விஷயத்துல நியாயம் அது. அதனால அது எப்படி விரோதம் இல்லைன்னா, depending upon the situation, depending upon the person, depending upon the person's specific situations, எப்படி அட்வைஸ் அப்படின்றது மாறுறதோ அதே மாதிரியாக இந்த வார்த்தைனா எந்தெந்த சமயத்துல எந்தெந்த ஸ்பிரிட்ல சொல்லப்பட்டிருக்குன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். பேதாபேதங்கள் அப்படின்றது ரொம்ப அதே முக்கியமான விஷயம். கல்லு மண்ணு எல்லாமே பகவான் தான், ஒரு புல் குச்சியும் பகவான் தான் அப்படின்னு சொல்றது அந்த விஷயம் வேற. ஆனா கல்லு மண்ணை பகவானோட ஈக்குவேட் பண்ண முடியுமான்னு அந்த விஷயம் வேற. அப்போ எல்லாமே பகவான் தானேன்னு சொல்றது அது வேற கான்டெக்ட்ல. ஒரு ஞானியினுடைய திருஷ்டியில எல்லாமே பகவான் தான். இப்போ உதாரணத்திற்கு நமக்கு பகவத் ராமானுஜர் திருமலை அப்படின்னு இன்னைக்கு என்ன இருக்கோ, அதாவது வெங்கடாச்சலம் நம்ம பிரசித்தமா என்ன சொல்றோம், ஸ்ரீனிவாசனுடைய வெங்கடேஸ்வரனுடைய அந்த திவ்யமான ஒரு அற்புதமான க்ஷேத்திரம், எல்லா க்ஷேத்திரத்துக்கும் அற்புதமான க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த மலையை ஏறுற சந்தர்ப்பத்துல பகவத் ராமானுஜர் வந்து தன்னுடைய காலால ஏறல, முட்டியாலே ஏறினார்.
ஏன்னா சஹஸ்ர சிகர சோயம் சாட்சாத் சேஷாத்மகோ கிரிஹி. ஆழ்வார்கள் என்ன சொல்றாங்க, மலையே திரு உடம்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மலையே அந்த பகவான் சேஷாச்சலம் சேஷகிரி சேஷாத்ரின்னு நம்ம தான் அந்த மலைக்கே அவ்வளவு பிராதானியம். சேஷாத்ரின்னு பேர் வச்சுக்கோம், திருமலைன்னு பேர் வச்சுக்கோம். எதற்காக அப்படின்னா அந்த மலைக்கே அவ்வளவு பிராதானியம். அந்த மலையே ஆதிசேஷன், மலையே திருவுடம்பு, ஆதிசேஷனுடைய திருவுடம்பு. அதற்காக பகவத் ராமாந்தர் என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய முட்டியாலே அந்த இத மலையை ஏறினார் அப்படின்னு சொல்லி நமக்கு ஐதிஹ்யம் சொல்றது. இப்போ நாம அப்படி பண்ண முடியுமான பண்ண முடியாது. அடியனுடைய ஆச்சாரியன் சொல்வார், சின்ன வயசுல அங்க யாரும் ஸ்டே பண்றதே கிடையாது மலை மேல. கார்த்தாலே சீக்கிரமா போய் அங்க திருவாராதனங்கள் தான் பண்ணிவிட்டு, ஏன்னா அந்த இடத்துல பாத்ரூமுக்கு இதுக்கெல்லாம் போறதுன்னா அந்த மலையிலேயே போகணுமா இல்லையா, அந்த மலையே பகவான் அந்த ஆதிசேஷனுடைய உடம்புன்னா எப்படி பண்றது? அதனால அந்த இடத்துல they were not attending to nature's calls அப்படின்னு சொல்லி அதற்காக உடனே திரும்பி வந்துடணும் அப்படின்னு சொல்லி அங்க யாருமே ஸ்டே பண்ணக்கூடாது. ஸ்டே பண்ணிட்டு இருக்குல்லன்னு நமக்கு கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ்ல தெரியுது. ஆனா இன்னைக்கு இப்ப அர்பனைசேஷன் ஜாஸ்தி ஆயிடுது, இதெல்லாம் ஆயிடுது. அந்த கோயில் காம்ப்ளெக்ஸ்லயே கோயிலுக்கு வெளியிலேயே பாத்ரூம்ஸ் டாய்லெட்ஸ் எல்லாம் கட்ட வேண்டி இருக்கு. பிகாஸ் ஆஃப் சோ மெனி கிரௌட்ஸ். 1,00,000 பேர் 2,00,000 பேர் வந்தான்னா அவளுக்கு எங்க இந்த இதெல்லாம் அவளுடைய நேச்சுரல் இன்ஸ்டிங்ஸ் எல்லாம் எப்படி நம்ம பிரிவென்ட் பண்றது? அதனால அவர் அப்படி பண்ணினாருன்னு நமக்கு தெரியுது. ஆனா இன்னைக்கு நாம பண்ண முடியுமான்னு பண்ண முடியாது. அதுக்காக நாம க்ஷமிக்கணும் அப்படின்னு பகவானை நாம கேட்டோம்னா அந்த மாதிரி நாம ஏறி போனோம். அங்க ஸ்டே பண்ண வேண்டி இருக்கு. பெருமாள் சேவிக்கணும்னா கூட ஸ்டே பண்ண வேண்டி இருக்கு. நாம போனா கூட அங்க குளிக்க தீர்த்தம் ஆடுறதுக்கு இதற்கெல்லாம் அங்கேயே இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டி இருக்கு. இந்த மாதிரி இந்த காலம் மாறிடுது. அந்த விஷயம் எதற்காக சொல்ல வரேன்னா, ஒரு ஞானியினுடைய திருஷ்டியில அந்த அவர் என்ன பண்ணினாருன்னா, அந்த நேரா பகவத் ராமாந்திரி பார்த்த உடனே ஒரு ஆதிசேஷனுடைய தரிசனம் ஏற்பட்டிருக்கலாம். அதனால அவர் அந்த மாதிரி அவருடைய முட்டியால ஏறி போனாருன்னு சொல்லி சொல்றார். அதனால எந்தெந்த சமயத்துல யார் யாருக்கு எப்படி தரிசனங்கள் ஏற்படுறது அப்படின்னு ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மாதிரி கல்லு மண்ணு அப்படின்னு சொல்லி அஸ்மாதி வச்ச தரனுபத்தி. Just as stones, twigs, etc. அஸ்ம காஷ்ட லோஷ்ட, லோஷ்டான கொட்டாங்கச்சின்னு சொல்றோமே அது, திருணம் அப்படின்னு ஒரு புல் குச்சி, இத்தியாதீனாம் அத்தியந்த ஹேயானாம். அத்தியந்த ஹேயம் அப்படின்னா அதை தூக்கி போடணும்னு எந்த அர்த்தத்துல, they are insignificant அப்படின்ற அர்த்தம். ஒரு சின்ன ஒரு புல் குச்சிக்கு நாம என்ன விலை கொடுக்குறோம்? அது அதனுடைய பேர்லயே நடந்து போறோம், எல்லாம் பண்றோம். இல்ல ஒரு மண் கட்டி இருக்கு, இல்ல ஒரு சின்ன கல் இருக்கு, நாம அதை லட்சியமே பண்ண மாட்டோம். அதனால அந்த அர்த்தத்துல ஹேயானாவது வச்சுக்கோ. அத்தியந்த ஹேயானாம் சகத விகாராஸ்பதானாம் அச்சித் விசேஷானாம். அது அப்படி இருக்கக்கூடிய விஷயம். இந்த பகவான் அப்படின்றவன் எப்ப ஏற்பட்டவன் அப்படின்னா, நிரவத்திய நிர்விகார நிகிலேய பிரத்யநீக கல்யாணைக்கதான ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலட்சண அனந்த ஞானானந்தைக ஸ்வரூப நானாவித அனந்த மகாவிபூதி பிரம்மஸ்வரூப ஐக்கியம் யதா நோபபத்தியதே. அந்த மாதிரி ஒரு கல்லு மண்ணு குச்சி கொட்டாங்கச்சி இதெல்லாம் எப்படி பகவான் ஆக முடியாதோ, பகவானுடைய ஒரு சமமாகாதோ, just as there cannot be any equality, they cannot become identical with the Brahman, they cannot become equal to the Brahman. அந்த மாதிரியே இந்த ஜீவாத்மாவும் கூட, ஜீவாத்மாவே பரமாத்மா நாம அந்த அர்த்தத்துல சொல்லவே முடியாது. அதனால நமக்கு என்ன ஆகுதுன்னு சொன்ன, இந்த ஜீவாத்மா காட்டிலும் பரமாத்மா அத்தியந்த உத்கிருஷ்டமான வஸ்து. ஒன்னுன்னு சொல்றது வேற வேற அர்த்தத்துல, அது எந்த அர்த்தத்திலயோ அது இவ்வளவு நாளை சொன்னோம் எத்தும் ஆரம்பட சப்தாரிபியா அப்படின்னு. வேறன்னு சொல்றது எந்த அர்த்தத்துல, இந்த அர்த்தம். அதுக்குதான் அடியேன்னு சொன்னேன். ஒரே வியக்தி, ஒரு லௌகிகமான உதாரணத்தை அடியன் ஆரம்பத்துல காட்டுனது என்னன்னா, ஒரே வியக்தி தகப்பனாராக இருக்கக்கூடியவன் தன்னுடைய பிள்ளைக்கு வேற வேற சமயத்துல வேற வேற விதமாக பரஸ்பர விருத்தமான ஒரு உபதேசங்களை கொடுக்கிறான் அப்படின்னு அதுக்கு விரோதம் கிடையாது. பிகாஸ் when seen from the right angle, அதுக்குதான் அவனுக்கு உடம்பு சரியா இல்லைன்னா ஒரு பிள்ளையா இருக்கக்கூடியவனை அவனை படிக்க வேண்டான்னு சொல்றான்.
ரொம்ப ஓவரா தூங்குறாங்க, தூங்காதே படின்னு சொல்றான். ரொம்ப ஜாஸ்தி படிச்சு அவனுடைய ஆரோக்கியத்துக்கு ஹானி ஏற்பட்டுறதா என்ன கொஞ்சம் குறைச்சிக்கோ, கொஞ்சம் பேலன்ஸ்டா இருன்னு சொல்றான். ஏன்னா சம்ஸ்கிருதத்துல ஒரு வார்த்தை உண்டு, அதி சர்வத்திர வர்ஜயே தம்பி. நம்ம பாரதிய ஒரு ஜீவனம் அப்படின்றது எப்படி அப்படின்னு கேட்ட அடியனுடைய ஆச்சாரியன் ஆச்சரியமா சொல்லுவார், யோகம் யோகம் அப்படின்னு ஒரு வார்த்தை. அதுக்குதான் யோகா அப்படின்றதுக்கு பகவத்கீதையிலேயே நிறைய வியாக்கியானங்கள், நிறைய விதமான வியாக்கியானங்கள் உண்டு. யோகா கர்மசு கௌசலம் அப்படின்னு இருக்கு. ஒரு நல்ல காரியம், ஒரு காரியத்தை சரியான விதத்துல பண்றதுக்கு யோகா கர்மசு கௌசலம் அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி இன்னும் 2-3 விதமான விவரணங்கள் எல்லாம் இருக்கு. And all they are in quite proximity to each other. அதுக்கு அடியனுடைய ஆச்சாரியன் ரொம்ப ஆச்சரியமா சொல்லுவார், எந்த விஷயமாக இருந்தாலும் யோகம் அப்படின்னா பேலன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அவர் ரொம்ப என்ன சொல்லுவார், என்னன்னா சம்யோகம் அப்படின்றதும் கூடாது, வியோகம் அப்படின்றதும் கூடாது. சம்யோகம்னா ரொம்ப நெருங்கி ஓவரா ஒரு காரியத்தை பண்றது. ரொம்ப வியோகம் அப்படின்னா ரொம்ப அதுல இருந்து டோட்டலி வித்ட்ராயிங் ஃப்ரம் தட் ஆக்டிவிட்டி. ரெண்டும் தப்பு. அதுக்குதான் ஆகாரம் அப்படின்னு ஆகாரத்துடைய விஷயத்துல நான் அத்தியஷ்ணதஸ்து யோகோஸ்தி நச்சைகாந்தம் அனஷ்ணதா. நிறைய சாப்பிடுறவனுக்கும் யோகம் கிடையாது. சாப்பிடாமையே இருக்கேன் நான் 2 நாளைக்கு ஒரு தரம் தான் ஒரு கொஞ்சம் சாப்பிடுறேன்னா அவனுக்கும் யோகம் ஏற்படாது. ஏகாந்த மனுஷ்ணதா. ஏகாந்த மனுஷ்ணதான்னு சில பேர் யாருக்கும் தெரியாம சாப்பிடாம இருக்கான்னு அந்த அர்த்தத்துல கிடையாது. சாப்பிடாமையே இருக்குதுன்னு சொல்றோமோ இல்லையா, அதுக்கு ஏகாந்த மனஷ்டதா. அதிஸ்வப்னசீலஸ்ய ஜாகிரதோ நைவச்ச. நிறைய தூங்குறான். ஒரு நாளைக்கு சில பேர் தான் நான் பார்த்திருக்கேன் 12 மணி நேரம் 14 மணி நேரம் தூங்குறேன். அவர்களுக்கும் யோகம் கிடையாது. தூக்கமே வரல சுவாமி, 2 மணி நேரம் தான் தூங்குறேன் ஒரு நாளைக்கு, இன்சோம்னியா ப்ராப்ளம், அவனுக்கும் யோகம் கிடையாது. அதனால எல்லா விஷயத்தையும் யுக்த ஆகார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கா. அவனுடைய ஆகாரம் அப்படின்றது ஹைலி பேலன்ஸ்டா இருக்கணும். அவனுடைய நித்ரைன்னு நாம என்ன சொல்றோமோ தூக்கம் அப்படின்றது அது நன்றாக ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கணும். அதோட யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு எல்லா காரியங்களையும் அவனுக்கு அடியனிப்புறம் அடியனுடைய ஆச்சாரியன் சொன்ன மாதிரி சம்யோகமும் கூடாது, வியோகமும் கூடாது. டூ மச் ஆஃப் இன்வால்வ்மெண்ட் அதுவும் கூடாது. டூ லிட்டில் நோ இன்வால்வ்மெண்ட் அட்டால் அதுவும் கூடாது. அதனால எல்லா விஷயத்தையும் பேலன்ஸ் 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 பேலன்ஸ். அதுக்குதான் யோகேஸ்வரா கிருஷ்ணான்னு பேர் அப்படின்னு ஆச்சரியமா சொல்லுவாங்க. அதனால இந்த பேதாபேதங்கள் இதற்கு நமக்கு பேலன்ஸ் வேணும். பகவான் கல்லுலயும் பகவான் இருக்கான் இதுன்னு சொல்றது அது வேற, கல்லும் பகவானும் ஒன்னாக முடியாது. இந்த 2 வார்த்தையும் இது 2க்கும் நம்ம கரெக்டான பேலன்ஸ் எப்படி புரிஞ்சுக்கணுமோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கரெக்டாக should be neither totally on the other this extreme or the other extreme. 2 எக்ஸ்ட்ரீம்ஸுக்கும் போகாத சரியான மத்தியம மார்க்கம் என்ன இருக்கோ அதுதான் யோகம். யுக்த ஆகார யுக்தா அப்படின்னா யோகத்தோட கூடினது யுக்தம் சம்ஸ்கிருதத்துல. யோகத்தோட கூடினதாக இருக்கக்கூடிய ஆகாரங்கள் விஹாரங்கள். இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்துக்கு ஒரு புஸ்தகம் எழுதுனா அவ்வளவு பெரிய வியாக்கியானம் இருக்கு. அதாவது அதை எக்ஸ்பேண்ட் பண்ண அவ்வளவு விஷயம் இருக்குது. யுக்த ஆகார விஹாரஸ்ய வர ஆகார நித்ரைக்கு மட்டும் சொல்லுங்க. விஹாரம் அப்படின்றது நம்ம என்ஜாய் பண்ண லைஃப். ஏன்னா அதுலயும் கூட சம்யோகமும் கூடாது, வியோகமும் கூடாது. இட் ஷுட் பி ஹைலி பேலன்ஸ்ட். ஆல் அவர் என்டர்டைன்மெண்ட் ஷுட் பி ஹைலி பேலன்ஸ்ட். இப்போ இருக்கிற மாதிரி இல்லை. யுக்த சேஷ்டஸ்ய கர்மஸ். எவ்வளவு கர்மங்கள்ல, அதாவது அவன் லௌகிகமான கர்மங்கள்ல எவ்வளவு இன்வால்வ் ஆகணும், எவ்வளவு இன்வால்வ் ஆகக்கூடாது. அடியனுக்கு பாடத்தை சொன்னா இன்னொரு பெரிய ஒரு மகாவித்வான் பெரிய ஞானி ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்லுவார், இப்போ நமக்கு எப்படி இந்த காலத்துல இந்த ஐடி செக்டர் வந்ததுக்கு முன்னாடி நம்ம ஹிஸ்டரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு நாம பார்த்தோம்னா 9:30 to 5:30 ஜாப் தான் இருக்கும் என்னைக்குமே. இல்ல 10 to 5 10 to 6 அந்த மாதிரி. எக்ஸப்ட் சம் ரொம்ப ஃபியூ செக்டர்ஸ் ஏதோ நியூஸ் பேப்பர்ல இருக்கு, ஆனா ராத்திரி போய் வேலை பண்றது. சில
only limited to about 10 to 15% of the jobs. அதை தவிர 9:30 10 5:30, இந்த 10 6 10 5:30 இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ அவர்களுக்கு எப்படின்னா கார்த்தாலே அவர்களுடைய அனுஷ்டானத்திற்கு இதற்கெல்லாம் அவகாசம் இருக்கும். சாயங்காலம் சந்தியாவந்தனுக்கும் தொந்தரவு இருக்காது. மாத்தியானிக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்போ என்ன ஆச்சுன்னா கார்த்தாலே 7 மணி இந்த ஐடி செக்டர்ல இருக்கிற எஸ்பெஷலி இன் இந்தியா 6:30 மணி 7 மணிக்கு அவ ஆத்துல இருந்து கிளம்பி போயிட்டு ராத்திரி 11 மணிக்கு வருவா. அவ என்ன சாதனா அனுஷ்டானம், என்ன சந்தியாவந்தனம் பண்ண முடியும், என்ன பிரம்ம யஜ்யம் பண்ண முடியும், ஈவன் ரொம்ப லிமிட்டடாகவும் பண்ண முடியும். So lifestyle does not give any scope for engaging in any spiritual practice. இது ரொம்ப விருத்தம், ரொம்ப ஆத்மஹானி தான் இல்லைன்னு உண்டாருது அப்படின்னு. அதனால எல்லா விஷயத்தையும் நமக்கு ரொம்ப பேலன்ஸ்டான வியூஸ் நம்ம வச்சுக்கணும். பேலன்ஸ்டான ரீதியில அர்த்தம் பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். பேலன்ஸ்டான ரீதியில நாம சாப்பிடணும், பேலன்ஸ்டான ரீதியில தூங்கணும், பேலன்ஸ்டான ரீதியில நாம we should engage in activities. Without engaging in activities அதுவும் தப்பு தான். ஆக்டிவிட்டியே வேண்டான்னு சொல்லி இருக்கிறதும் அதுவும் தப்பு தான். அதாவது ரொம்ப 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 சிரமமான விஷயம். என்னுடைய ஆச்சாரியன் அடிக்கடி சொல்லுவார், ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்றது செட்டில் ஆனோன்னா இட் இஸ் a very 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 difficult thing. நாம நினைக்கிற சாதாரணமா நாம கேட்கிற அளவுக்கு நாம நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி. அதனால பிரகிருதத்துல அஸ்மாதி வச்ச ததனுபபத்தி அப்படின்னு சொல்லி எப்படி இது பேதத்திற்கும் அபேதத்திற்கும் சமன்வயம் அப்படின்னு சொல்லி இந்த சூத்திரத்துடைய அர்த்தத்தை இந்த ஸ்லைட்ல காட்டிருக்கேன். Just as stones, twigs and other entities cannot become identical with the Brahman, the Jivatma cannot be totally identical with the Brahman. அப்படின்னு சொல்லி அது எப்படின்றது விஸ்தாரமா சொன்னார். அதை அடியன் இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸ்ல விஞ்ஞாபித்திருக்கேன். மேற்கொண்டு இதை ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். ஏ புனः அஸ்யைவ ஜீவஸ்ய அவித்யா வியுக்த அவஸ்தாம் அபிப்ரேத்ய இமம் பேதம் வர்ணயந்தி தேஷாமிதம் சர்வம் அசங்கதம் ஸ்யாத் நஹி ததவஸ்தஸ்ய சர்வஜ்ஞத்வம் சர்வேஸ்வரத்வம் சமஸ்த காரணத்வம் சர்வாத்மத்வம் சர்வநியந்திரத்வம் இத்யாதீனி சந்தி. அனேனைவ ரூபேண ஹி ஆபிஹி ஸ்ருதிபிஹி பிரத்யகாத்மனஹ பேதஹ பிரதிபாத்யதே தஸ்ய சர்வஸ்ய அவித்யா பரிகல்பிதத்வாத் தத்சர்வம் ஹி அவித்யா பரிகல்பிதம் தன்மதே ந ச அவித்யா பரிகல்பிதஸ்ய அவித்யாவஸ்தாயாம் சுக்திகாரஜதாதி பேதவத் பரஸ்பர பேதஹ அத்ர சூத்திரகாரேண அதிகம் து பேத நிர்தேசாத் இத்யாதிஷு பிரதிபாத்யதே. ब्रह्म जिज्ञासा कर्तव्या इति जिज्ञासतया प्रक्रान्तस्य ब्रह्मणः जगज्जन्मादिकारणस्य वेदवेद्यत्वं वेदान्तवेद्यत्वं तस्य च स्मृतिन्याय विरोध परिहारश्च क्रियते. अपीतो तद्वत्प्रसङ्गार्थसमञ्जसं न तु दृष्टान्तभावादिति सूत्रमेतत् सूत्रद्वयम् एतदधिकरणसिद्धम् अनुवदति. तत्र हि विलक्षणयोः कार्यकारणभावसम्भवः एव अधिकरणार्थः असदिति चेन्न प्रतिषेधमातृत्वादित्य பூர்வாதிகரணஸ்தம் அனுவததி. முக்கியமா இதனுடைய ஜிஸ்ட் என்னன்னு அடியன் ரொம்ப விஸ்தாரமா சொல்ல போகல, ஏன்னா அவ்வளவு பிரகிருதத்துக்கு நமக்கு வேண்டியதில்லை. அவர்கள் என்ன சொல்றார்கள் அப்படின்னா அதிகம் து பேத நிர்தேசாத் அப்படின்னா இந்த ஜீவாத்மா இருக்கே, ஜீவாத்மா எது அப்படின்னு கேட்டார். பிரம்ம இவ ஸ்வ அவித்யா சம்சரதி ஸ்வவித்யா முச்சியதே அப்படின்றது அவளுடைய சித்தாந்தத்தினுடைய அது என்ன ஒரு சிரோநாமே அப்படின்னு சொல்லுவார். அதாவது ஹெட்டிங் தட் இஸ் யூனிவர்சலி அப்ளிகபிள். அதுவே அவளுடைய ஒரு பாட்டு மாதிரி. அது ஒண்ணு பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹன்னு சொல்றது. இதெல்லாம் சிலது ஒரு என்னுடைய ஆச்சாரியன் சொல்லுவார் அத்வைத்தினாம் சங்கீதகம் அப்படின்னு. எதுக்காக சங்கீதகம் அப்படின்னா, இப்ப நம்ம சங்கீதத்துல என்ன பண்றோம்னா அந்த பல்லவின்னு வரும். அந்த பல்லவின்னு அந்த பல்லவியை அடிக்கடி ஒவ்வொரு சரணத்துக்கு அப்புறமா அது 2 3 தரம் 4 5 தரம் 8 10 தரம் 15 தரம் 20 தரம் பாடும். வாதாபி கணபதிம் பஜே அப்படின்னு முதல்ல அந்த வாதாபி கணபதிம் பஜேன்னா அந்த கமக்கங்கள் எல்லாம் கொடுத்து அதுவே ஒரு 15 20 தரம் பாடுவார். இன்னும் எவ்வளவுக்கு எவ்வளவு பெரிய சங்கீதக்காரர்களா இருப்பாளோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதுல அந்த நுணுக்கங்கள் அப்படின்னு சொல்லி அந்த நுணுக்கங்கள் எல்லாம் காட்டி
அடியனுக்கு சங்கீதம் ஒண்ணுமே தெரியாது, அடியன் ஏதாவது தப்பா சொல்லிட்டு இருந்தா க்ஷமிக்கணும். அதெல்லாம் காட்டி அந்த இப்ப வாதாபின்ற போதே அந்த இடத்துல வான்றதையே எப்படி இழுக்கலாம், ஒவ்வொரு இதுலயும் அதை இது பண்ணி அதை அடிக்கடி சொல்லிட்டே இருக்கும். அது சொன்னா கூட அது சங்கீதத்துல ரிப்பிட்டிஷன் அப்படின்றது தோஷம் இல்லை, குணம் தான். அந்த மாதிரி அடியனுடைய ஆச்சாரியன் சொல்வார், இந்த அத்வைதிகளுடைய சங்கீதம் இது அப்படின்னு. சங்கீதம்னா எந்த அர்த்தத்துல என்ன, அந்த பல்லவின்னு முதல்ல மெயினா இருக்கக்கூடிய அந்த பாகத்தை எப்படி 15 தரம் 20 தரம் 30 தடவை கூட சொல்றாளோ, ஒரு கீர்த்தனை அந்த கீர்த்தனை ஒரு தடவை பாடுறதுக்குள்ளேயே என்ன பண்றான்னு அந்த மெயினா அந்த பல்லவின்றது 15-20 தடவை மினிமம். அந்த மாதிரி இந்த பிரம்மைவ ஸ்வவித்யா சம்சரதி ஸ்வவித்யா முச்சியத்தேன்னு ஒண்ணு. பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரன்றது. அதனால ஜீவாத்மான்னு தனியா வாஸ்தவமாக கிடையாது, அந்த அவித்யை என்கிற உபாதிக்குட்பட்டு பிரம்மன் தான் ஜீவனாக ஆகிறது அப்படின்னு சொல்லி அந்த ஜீவசிய அவித்யாவியுக்த அவஸ்தாம் அபிப்பிரேத்திய இதம் பேதம் வர்ணயந்தி. இங்க பேத நிர்தேசாதுன்னு ஸ்பஷ்டமா வந்துடுச்சு. பேத நிர்தேசாதுன்னு ஸ்பஷ்டமா வந்துட்டா என்ன ஆகுது அப்படின்னு கேட்ட, ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் பேதம் உண்டுன்னு சூத்திரமே சொல்றதுன்னு வந்துடுச்சு. அப்போ அவர்களுடைய சித்தாந்தத்தை எப்படி அங்க அவர்கள் சப்ஸ்டான்சியேட் பண்றது? ஜீவாத்மான் தனியா கிடையாதுன்னு எப்போ சொன்னாலும் ஜீவோ பிரம்மைவ ந அபரஹா, பிரம்மந்தான் ஜீவமே தவிர, ஜீவம் பிரம்மமே தவிர பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டதல்ல அப்படின்னு எப்போ சொன்னாலும் அப்போ அதிகந்து பேத நிர்தேசாத் அப்படின்ற சூத்திரமே பொருந்தாதே அப்படின்னு கேட்டா அவர்கள் என்ன சொல்றார்கள் அப்படின்னா, அந்த ஜீவாத்மா என்கிறது பரமாத்மாவே அவித்யைக்கு உள்பட்டு அடையக்கூடிய ஒரு ஸ்திதி, அவாஸ்தவம். அதுலயும் பெரிய ப்ராப்ளம் என்ன, பரமாத்மாவே ஜீவனாக ஆகிறது அப்படின்னு சொன்ன அப்போ அந்த ஜீவன் வாஸ்தவமான பொய்ன்றாது. ஏன்னா பிரம்மம் என்கிறது ஒரு வஸ்து விட்டு ஒரு வஸ்துவை தவிர எந்த வஸ்துவும் கூட அசத்தியம் அப்படின்ற. அதனாலதான் மேற்கொண்டு யாதவ மதம் பாஸ்கர மதம் இதெல்லாம் அவ இது இப்படி ஔபாதிக சத்தியத்துவம் சுவாபாவிக சத்தியத்துவம் அப்படின்னு எல்லாம் சொல்லி வேற வேற மாதிரி அதை சேஞ்ச் பண்ணி அதெல்லாம் பண்ண முயற்சி பண்ணிருக்கா. அதெல்லாம் நாம பார்த்திருக்கோம் ஒரு பீரியட் ஆஃப் தி லாஸ்ட் செவரல் கிளாஸஸ். அதனால அந்த பிரம்மம் என்கிறது அவித்யை என்கிற ஒரு கண்டிஷன் ஆர் ஃபேக்டர் ஆர் உபாதி, அதற்கு உட்பட்டு அது என்ன ஆகுது, ஜீவாத்மா என்று சொல்லப்படுறது. அந்த அவித்யை அப்படின்றது எப்போ போயிடுறதோ அப்போ அந்த ஜீவாத்மா பரமாத்மாவா ஆயிடுது. அப்படின்னா இட் லூசஸ் இட்ஸ் இண்டிவிஜுவாலிட்டி அண்ட் இட் வில் மர்ஜ் வித் தி சுப்ரீம் காட். ஸ்வவித்யா முச்சியதே. அதனால பந்த மோட்சங்கள் ரெண்டும் யாருக்குன்னு சொன்னா அது பரமாத்மாவுக்கு தான் அப்படின்றது அவளுடைய சித்தாந்தம். இந்த இடத்துல அவர்கள் என்ன சொல்றார்கள், அதிகந்தோ பேத நிர்தேசாத்மா ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டும் செப்பரேட்டா இருக்குன்ற மாதிரி நமக்கு தெரியுதோ இல்லையோ. இப்போ எப்படி இந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்றது, அவர்களுடைய சித்தாந்தத்திற்கு விருத்தமா இருக்கு அப்படின்னா அவர்கள் என்ன சொல்றார்கள்னு பாருங்க. அந்த ஜீவாத்மா என்கிறது தன்னுடைய அவித்யை என்கிற ஒரு ஆவரணத்தை கழித்து கொண்ட போது சுத்தமான ஜீவாத்மா பரமாத்மா. அதனால அந்த சுத்தமான ஜீவாத்மா அப்படின்றது என்ன இருக்கோ அது இருக்கு, அதற்காட்டிலும் மேற்பட்டது உத்கிருஷ்டமானது பரபிரம்மம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றோம் இந்த இடத்துல. அதற்கு பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, பகவத் ராமாந்தர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஜீவாத்மான் தனியா கிடையவே கிடையாதுன்னு சொன்னார். சுத்தமான அவஸ்தையில இருக்கக்கூடிய ஜீவாத்மா காட்டிலும் பரமாத்மா உயர்ந்தது அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு அத்தியந்த தீவிர விரோதம் ஏற்படுது. தேஷாமிதம் சர்வம் அசங்கதம் ஸ்யா. ஜீவாத்மா தனியா கிடையாது அப்படின்னு எப்போ சொன்னீங்களோ அப்போ இது எதுவுமே உங்களுக்கு அப்ளை ஆகாது. ஏன்னா பிரம்மைவ ஸ்வவித்யா சம்சரதி ஸ்வவித்யா முச்சதே ஜீவோ பிரம்மைவான்னு எப்போ சொன்னீங்களோ
ஜீவாத்மான்ற ஒரு செப்பரேட் என்டிட்டி வாஸ்தவமாக கிடையாது, பிராந்தி கல்பிதம் அப்படின்னு. அப்போ பிராந்தி கல்பிதமான ஒரு வஸ்து காட்டிலும் உயர்ந்தது பரமாத்மா அப்படின்னு சொன்ன. யாராவது ஒரு முயலினுடைய கொம்பெருக்கி அது காட்டிலும் உயர்ந்தது பரமாத்மான்னு சொல்றாளா? சொன்னா பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்ற. என்ன சொல்றாரு இவன், என்ன ஒண்ணுமே புரியலையே நமக்கு அப்படின்னு, ஏதோ வளர்றாரு அப்படின்னு. அந்த மாதிரிதான் அசங்கதம், அதாவது சங்கதி இல்லாம சொல்லுவது, சம்பந்தம் இல்லாமல் சொல்லுது, அசம்பத்தம் அசங்கதம் அப்படின்னு சொல்லி அதை விஸ்தாரமா விவரிச்சு இது சரிப்படாது. ஆனா நம்ம சித்தாந்தத்துல இது அபேதம் அப்படின்னு சொன்னா அது எந்த திருஷ்டியில, பேதம் அப்படின்னு சொன்னா எந்த திருஷ்டியில, அது முன்னாடியே விவரணம் பண்ணப்பட்டிருக்கு. அடியேனும் பகவத் ராமானுஜருடைய அபிப்பிராயத்தை அடியனுக்கு தெரிந்த அளவுல இங்க விவரணம் பண்ணிருக்கேன்னு அடியன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இந்த அதிகரணத்தை முடிக்கிறார். இது இதரவியபதேச அதிகரணம் அப்படின்னு it completes with the refutation of the Advaitic viewpoint of the commentary of the Sutra. அவர்கள் சங்கராதிகள் என்ன வியாக்கியானம் பண்ணினார்களோ அது பொருந்தாத இந்த இடத்துக்கு மேற்கொண்டு உபசம்ஹார தர்ஷனாதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணம், 2வது அத்தியாயம் முதல் பாதம் 8வது அதிகரணம், 2 சூத்திரங்களை உடைய அதிகரணம், 24, 25 சூத்திரம். மறுபடியும் கேள்வி, என்ன கேள்வி அப்படின்னு, பகவானே சதேவ சௌமியமக்ர ஆசீதம் சொல்லி பிரளயாவஸ்தையில சத்து என்கிற சப்தத்தாலே குறிக்கத்தக்கதாக இருந்த பகவான் அந்த சமயத்துல சத்து என்கிற சப்தத்தாலே சொல்லப்படக்கூடிய அந்த பகவானை தவிர வேற எந்த வஸ்துவும் கிடையாதுன்னு சொல்றேன். அப்பொழுது எந்த ஒரு சககாரி காரணமும் இல்லாமல் அவன் எப்படி ஜெகத்ரூபமாக பரிணாமத்தை அடைய முடியும் அப்படின்னு கேள்வி. அதுக்கு உதாரணம் என்ன இதுன்னா கேள்வி வருது. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, லௌகிகமான திருஷ்டாந்தத்தை சொல்லணும்னா, ஒரு லெப்ட் சைட்ல பாருங்க, இது பூர்வபக்ஷம். ஒரு குயவன் ஒரு கட்டத்தை, அதாவது அவன் ஒரு பானையை ஏற்படுத்தணும் அப்படின்னு அவனுக்கு என்னென்னலாம் வேணும், அவன் ஏற்படுத்தக்கூடியவன், அவன் தான் நிமித்த காரணம். மிருத்து என கீழே காட்டப்பட்டிருக்கக்கூடியது உபாதான காரணம். சரி, ரெண்டும் பகவான் தான் ஒத்துக்கலாம். ஆனா அவனுக்கு சககாரி காரணங்கள் வேணுமா வேண்டாமா? சககாரி காரணங்கள் எதுன்னா அதுவும் காட்டிருக்கு மேல, இந்த பக்கத்துல லெப்ட் சைட்ல பாருங்க, மேல அவனுக்கு ஒரு சக்கரம்னு சொல்லுவார். அந்த சக்கரத்தை வச்சுதான் அது பண்ணினாதானே அது கட்டமாக வரும். அது ஒரு பானையாக மாறணும், அந்த ஒரு மண் கட்டியானது பானையாக மாறணும் அப்படின்னு சொன்னா அந்த மண் கட்டிய அந்த சக்கரத்துல மத்தியத்துல வச்சு அப்புறம் அதை ஒரு கோலால இப்படி சுத்தணும். கோலால சுத்தினா இல்ல இன்னதோ ஒரு அதற்குன்னு வேண்டிய இப்போ மோட்டர் இருக்குன்னா இது இருக்குன்னா ஏதாவது இருக்குன்னா அப்புறம் அதற்கு ஷேப் கொடுக்கறதுக்கு வேற இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வேண்டி இருக்காங்க. அந்த இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் இங்க ரைட் சைட்ல காட்டிருக்கு, லெஃப்ட் சைடு ஃபிகர்ல ரைட் சைடு. சோ இதெல்லாம் சககாரி காரணங்கள் அப்படின்னு சொல்றோம். உபாதான காரணம் வேற, அதாவது மெட்டீரியல் காஸ். நிமித்த காரணம் அப்படின்றது எஃபிஷியன்ட் காஸ். எஃபிஷியன்ட் காஸ் என்கிற சப்தத்தால பிலசாபிக்கல் பார்லன்ஸ்ல இங்கிலீஷ் ஈக்குவலண்டா சொல்றாங்க. அதுக்கப்புறம் சககாரி காரணங்கள் அப்படின்னா தண்ட சக்கர சலிலாதிகள். அப்புறம் அதை சரியா வரணும்னா கொஞ்சம் தண்ணி இருக்கணும், அதாவது ஜலம் இருக்கணும். அந்த ஜலத்தை அவன் கை அதுல இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை பண்ணா அது கரெக்டா ஒட்டாம கரெக்டா வரும். அதுக்குதான் தண்ட சக்கர சலிலாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் ஆக்சிலரி காசஸ். உபாதான காரணம், இப்போ ஒரு ஒரு குயவன் இருக்கான், அவனுக்கு ஒரு பெரிய மண்கட்டி கொடுத்துட்ட. இப்போ எங்கேயோ ஒரு சிட்டியில ஒரு எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல அந்த குயவனை கூப்பிட்டு வச்சுட்டு அவனுக்கு ஒரு மண்கட்டியை கொடுத்துட்டு ஒரு பானையை பண்ணு அப்படின்னு சொன்ன. சுவாமி சக்கரம் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வேணுமே சுவாமி, எப்படி பண்ணும்? பேஸ் மெட்டீரியல் இதோ இருக்கு, மண்கட்டி இருக்கு, நான் கூட பண்றோம் ரெடியா இருக்கேன், ஆனா எனக்கு பண்றதுக்கு அந்த இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட்ஸ் வேணுமே சுவாமி அப்படின்னு கேட்பான்.
இல்ல ஒரு கார்பெண்டரை கூப்பிட்டுட்டு ஒரு பெரிய லாக் ஆஃப் வுட் காட்டிட்டு நீ இல்லைன்னு ஒரு கதவு வாசல் கதவு இதெல்லாம் தயார் பண்ணி கொடு அப்படின்னு. என்ன சுவாமி இப்படி சொன்னீங்க, என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே கொண்டு வரல, நான் என்ன பண்ணிட்டேன். இல்ல ஒரு பிளம்பர் வரான், பிளம்பர் வந்து ஏதோ ஒரு இதுக்கு ஃபிட் பண்ண இம்ப்ளிமெண்ட்ஸ் கொண்டு வரல சுவாமி. சோ யாரு எந்த காரியத்தை பண்ண வேண்டி இருந்தாலும், இப்ப அடியன் வந்து எழுதுறவன் நான் இருக்கேன், புஸ்தகம் இருக்கு, பேனா இல்லாத எழுத முடியுமா? அந்த மாதிரி நமக்கு என்னன்னா auxiliary causes are extremely required, or there is an extreme or invariable requirement for auxiliary causes. நீங்க என்ன சொல்றீங்க, சதேவ சௌமிய நமக்ராசி ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு எப்போ சொன்னீங்க? அந்த பகவானை தவிர, சத்து என்கிற சப்தத்தாலே குறிக்கப்படக்கூடிய பகவானை தவிர வேற எந்த வஸ்துவும் இருக்குல்ல. எத்தனை ஸ்ட்ரெஸ் இருக்கு பாருங்க. சதேவா சௌமியா இதமக்ராசி ஏகமேவா, ஏகம் ஒண்ணு இருந்ததுன்னு சொன்ன, ஒண்ணுதான் இருந்ததுன்னு. அங்க ஒரு இது இருக்கு, என்ன அவதாரணம் அப்படின்னு சொல்ற அசர்ஷன் இருக்கு. மறுபடியும் அத்விதீயம்னு இன்னொரு அசர்ஷன் இருக்கு. There was only one entity and there was no other second entity அப்படின்னா இது ஆக்சுவலி இதுல லௌகிகமான ஒரு திருஷ்டியில என்ன சொல்லணும்னா, இந்த ஜூலியஸ் சீசர் டிராமால இவன் வந்து சொல்றான், யாரு என்ன, அந்த மார்க் ஆண்டனி. ஜூலியஸ் சீசர் வந்து அவனுடைய அந்த ப்ரூட்டஸ் அப்படின்ற ரொம்ப நெருங்கின ஒரு அவனுடைய ஒரு அசோசியேட். ஜூலியஸ் சீசரை அசாசினேட் பண்ற சமயத்தை அந்த ப்ரூட்டஸ் கூட வந்து குத்துரும். அப்போ அந்த ஜூலியஸ் சீசர் என்ன சொல்றாங்கன்னா, எட் டு ப்ரூட்டே தென் ஃபால் சீசர்னு ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட். என்ன ப்ரூட்டஸ், நீ கூட வந்து என்ன எப்படி கொல்றியா, சரி இனிமே நான் சாக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி எட் டு ப்ரூட்டே தென் ஃபால் சீசர்னு. எனக்கு இவ்வளவு நெருங்கின நண்பனாக இருக்கக்கூடிய இந்த ஜூலியஸ், இந்த ப்ரூட்டஸ் கூட வந்து என்ன என்னுடைய ஒரு பிசிக்கல்லா என்ன அசால்ட் பண்ணி என்ன கொல்றா அப்படின்னு. அப்போ இனிமே எனக்கு பண்ண வேண்டியது ஒண்ணும் இல்லை, நான் சாக வேண்டியதுதான், செத்து போறேன். அதற்கு வந்து அவன் என்ன சொல்றான்னா, ஷேக்ஸ்பியர் வந்து திஸ் வாஸ் தி மோஸ்ட் அன்கைண்டஸ்ட் கட் ஆஃப் ஆல். அதற்கு வியாக்கியானம் லிட்டரரி கிரிட்டிக்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, ரொம்ப ஆச்சரியமான ஒரு பிரயோகம், தோ இட் இஸ் கிராமட்டிக்கலி இன்கரெக்ட். ஏன்னா டூ சூப்பர்லேட்டிவ்ஸ் ஷுட் நாட் பி யூஸ்ட். ஏன்னா மோஸ்ட் அன்கைண்ட் கட் அப்படின்னு சொல்லலாம், இல்ல அன்கைண்ட் அன்கைண்டர் அன்கைண்டஸ்ட் அப்படின்னு சூப்பர்லேட்டிவ் அந்த சந்தர்ப்பத்துல அன்கைண்டஸ்ட் கட் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த அவ்வளவு நெருங்கின நண்பனாக இருந்த அந்த ப்ரூட்டஸ் வந்து குத்தினா அப்படின்னு அதனுடைய அந்த கிராவிட்டி ஆஃப் தி சிச்சுவேஷன், ஐயோ இவன் நம்பவே முடியாது, இவ்வளவு நெருங்கின நண்பனாக இருக்கக்கூடிய ப்ரூட்டஸும் குத்தினான் அப்படின்னு அந்த ஒரு தீவிரத்தையை டெபிக்ட் பண்றதுக்காக ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணிருக்கான், he has used two superlatives though it is prohibited by grammar but it is very much acceptable here. நானே மோஸ்ட் அன்கைண்டஸ்ட் கட் ஆஃப் ஆல் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான பிரயோகம். அது வியாக்கரண சாஸ்திரத்தினுடைய திருஷ்டியில, அதாவது இங்கிலீஷ் கிராமர்னுடைய திருஷ்டியில அது தப்பாக இருந்தாலும் கூட வியாக்கியானத்தை நாம அந்த சிச்சுவேஷனை பார்த்து அந்த சிச்சுவேஷனை டெபிக்ட் பண்ற சந்தர்ப்பத்துல என்ன சொல்றது அப்படின்னா, இது ரொம்ப உச்சிதமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அதை கொண்டாடுறேன். அந்த மாதிரி சம்ஸ்கிருதத்துல ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. ஷேக்ஸ்பியர்ல ஏதோ ஒன்னோ ரெண்டோ நாலோ இந்த மாதிரி இருக்கு, அதை ரொம்ப ஆஹா அப்படின்னு சொல்லி ரொம்ப என்ஜாய் பண்ணி இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்கிறவாள் தான் சொல்றேன். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல எப்படி அந்த சப்தங்கள் தான் நிவேசம் பண்ணணும் என்ன அப்படின்னு கேட்டேன். அது வந்து இப்போ அதுக்கு எல்லாம் சொன்ன போன லௌகிகமான உபன்யாசம் ஆயிடும். இதுல வந்து பராசர பட்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதந்திரித சமூபதி பிரஹிதமஸ்தமஸ்வீ கிருதான்னு ஆச்சரியமா சொல்றாரு. இந்த கஜேந்திர மோட்சத்தினுடைய ஒரு சந்தர்ப்பத்துல இந்த கஜேந்திர ஆழ்வானது நாம யாரை சொல்றோமோ அந்த யானையானது நாராயணா ஓ மணிவண்ணா நாகணையாய் வாராயின் நாதனிடது நீக்காய் அப்படின்னு திருமங்கி ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமா சொல்றாரு.
நாராயணான்னு சொல்லி ஆதி மூலமேன்னு ஒரு தினம் தன்னுடைய சரணாகத்திய அந்த ஒரு ஆர்த்தியோட கத்தினான். உடனே பகவானுக்கு தாங்கவே முடியல. ஏன்னா சரணாகத பரித்ராணம் அப்படின்றது அவ்வளோ உடனே வித்தின் அ ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லி அதற்காக என்ன பண்ணினார் அப்படின்னா, அந்த முதல்ல விஸ்வக்சேனருக்கு அதந்திரித சமூபதி பிரஹித ஹஸ்தம் அப்படின்னு இங்க வைகுண்டத்திலேயே எப்பவும் இருக்கக்கூடிய அந்த விஸ்வக்சேனருக்கு அவர் சாதாரண இதெல்லாம் ஒரு ரசானுபவமாக கிராபிக்கா டெபிக்ட் பண்ணிருக்கு. அதுல லாஜிக் தேட போகக்கூடாது. அப்போ என்ன பண்ணினார் அப்படின்னா, அந்த பகவானுக்கு விஸ்வக்சேனருக்கு சாதாரணமா என்ன பண்ணுவாரா அப்படின்னா, வைகுண்டத்துல இருந்து வெளிந்த போற சந்தர்ப்பத்துல விஸ்வக்சேனருக்கு ஷேக் ஹேண்ட் கொடுத்து பிரஹிதஹஸ்தம் அஸ்வீகிருத அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ரொம்ப விஸ்தாரமா அந்த ஸ்லோகத்தை விவரணம் பண்ற உபன்யாசங்கள்ல ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ஆச்சரியமான ரசானுபவம். அது சீக்கிரம் கிளம்புன்னா கருடனுடைய வேகம் எல்லா பிராணிகளை காட்டிலும் எல்லாவற்றை காட்டிலும் மனோவேகத்தை காட்டிலும் பெரிதான வேகம் கருடனுடைய. ஆனா பகவானுக்கு அந்த வேகம் போறலையா. அதற்காக என்ன பண்ணினாருன்னா கருடனே தான் தூக்கின்னு விட்டாரு. கருடனே தான் தூக்கின்னு போய் இந்த கஜேந்திரனை ரட்சிச்சாருன்னு சொல்லி பகவதா துவராயை நமஹா. அந்த பகவானுக்கு நமஸ்காரம் இல்ல, பகவானுடைய அந்த வேகம் இருக்கே அந்த வேகம் என்கிற குணத்துக்கு நமஸ்காரம் அப்படின்னு. அப்படியே சுவாமி தேசிகனும் கூட ஆச்சரியமா என்ன சொல்ற தத்துவமுக்தா கலாப வியாக ஆரம்ப ஸ்லோகத்துல காலிந்தி காந்திஹாரி கலயது வபுஷ காலிமா கைட்டபாரே. இந்த கைட்டபாரியாக இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் பகவானும், அதாவது அவனுடைய திவ்யமங்கள விக்கிரகம் கருப்பா இருக்குன்னு அதுக்கான கிருஷ்ணன் அப்படின்னு பேருன்னு நமக்கு தெரியும். அது எப்படின்னா காலிந்தி காந்திஹாரி வபுஷா காலிமா அஸ்மாக்கம் சம்பதோகாமே கலையது. இந்த பகவான் நமக்கு சகல சம்பத்துகளையும் ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்கல. இந்த காலிந்தி நதின்னு சொன்னா யமுனா நதி எப்பவும் கருப்பா இருக்குமா. அந்த யமுனா நதியினுடைய காந்தி காட்டிலும் உயர்ந்ததான காந்தியை உடைய கருப்பாக இருக்கக்கூடிய அந்த பகவானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய அந்த கருப்பான நிறம் நம்ம காப்பாற்றட்டும். Let the black color of the divine form of the Lord protect us. Let it give us all the prosperity அப்படின்னு கேட்டு. இந்த மாதிரி எல்லாம் பிரயோகம் இங்க இருக்கு இங்கிலீஷ் லிட்டரேச்சர். அடியன் கூட ஷேக்ஸ்பியர் லிட்டரேச்சர்லாம் சின்ன வயசுல நிறைய வாசிச்சது உண்டு. அந்த பிரிட்டிஷ் கிரமத்திலேயே இந்த மாதிரியான பாவங்கள் தான் இங்க எங்கேயுமே கிடையாது. ஏதோ இருந்தா இந்த மோஸ்ட் அன்கைண்டஸ்ட் கட் ஆஃப் ஆல் அப்படின்ற மாதிரி இருக்கு இது. ஆனா அடியான் சொன்ன மாதிரி இதெல்லாம் விஸ்தாரமா சொன்னா அதெல்லாம் உபன்யாசம் ஆகிடும். இங்க we are having a highly focused agenda. அதனால இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு எப்போ சொன்னிடும் அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டா எந்த விஷயமும் இல்லாம ஆக்சிலரி காசு சககாரி காரணங்களே இல்லாம எப்படி சுவாமி அந்த பிரம்மமானது இந்த ஜெகத்தாக பரிணாமத்தை அடைய முடியும் அப்படின்னு கேள்வி உபசம்ஹார தர்சனாதிகரணம் அப்படின்னு பேரு. அதுதான் சங்கதி. அதாவது முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லி அதனுடைய பேர்ல ஒரு கேள்வி கேட்டதுன்னா அதுக்கு ஆக்ஷேப சங்கத்தின்னு சொல்லுவா. எப்படி இது முடியும் அப்படின்னு சொன்னா ஆக்ஷேப சங்கத்தின்னு சொல்லுவா. சில சமயத்துல அதை வச்சுட்டு கேள்வி கேட்டா அவாந்தர சங்கத்தின்னு. அதுக்கெல்லாம் சாஸ்திரியமான முறையில கொஞ்சம் சூக்ஷ்மமான வித்தியாசங்கள் தான் உண்டு. அதெல்லாம் சுதப்பிரகாசிகாரி கிரந்தங்கள்ல விஸ்தாரமா இது பண்றா. அது அந்த திருஷ்டியாவே யார் படிக்கிறாளோ அவர்களுக்கு ரொம்ப உபயுக்தமான விஷயம். இந்த ஒரு கிளாஸ்ல சொல்றதுக்கு அது ரொம்ப சூக்ஷ்மம், அது ரொம்ப சாஸ்திரியமான ஒரு விஷயமாக யாரு அடியனுக்கு அதோட போகல. அதற்கு பதில் என்னன்றது சங்கிரகமா சொல்றதா இருந்தால் there is nothing untenable. அதான் சித்தாந்த ரைட் சைட்ல காட்டப்பட்டிருக்கு. There is nothing untenable in the supreme Brahman transforming into the form of the universe consisting of chit and achit without the association of auxiliary causes, because it is a unique entity that can accomplish anything merely by its own resolution. The Brahman அப்படின்றது உபாதான காரணம். எப்படின்னா ஒரு பானையை பண்றதுக்கு ஒரு மண் கட்டின்றது எப்படி உபாதான காரணமோ அப்படி
பிரம்மன் தான் நிமித்த காரணம், அந்த பானைக்கு எப்படி ஒரு குயவன் அப்படின்றது நிமித்த காரணமோ அப்படின்றதுதான் திருஷ்டாந்தங்கள். அதாவது நமக்கு ஓரளவுக்கு ஒரு இன்க்ளினேஷன் ரூபமாக நமக்கு புரியறதுக்கு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஆர் அனாலஜிஸ். எல்லா ஆஸ்பெக்ட்லயும் நீங்க அந்த அனாலஜியை கொண்டு பிரம்மா எப்படி இருக்கணுமே எப்படி இருக்கணுமே கிடையாது. அந்த லௌகிகமான நியமங்களை எல்லாம் அப்ளை பண்ணி பரமாத்மானுடைய விஷயத்துல கேள்வி கேட்க முடியாது அப்படின்றது முக்கியமான பதில். இங்க என்ன பதில் அப்படின்னா, அதுதான் மேற்கொண்டு வரப்போறது கிருஷ்ண பிரசக்தி அதிகரணம்னு அடுத்த அதிகரணமோ இல்ல அதுக்கு அடுத்த அதிகரணமோ வரப்போறது. The logics that are available are applicable in the world, in the material world, cannot be applied to the Brahman. Shrutestu shabdamulatvatnu வரப்போகுது. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, பரமாத்மாவுக்கு அந்த மாதிரி ஆக்சிலரி காசஸ் வேண்டியதில்லை, சககாரி காரணங்கள் வேண்டியதில்லை. எப்படின்னா க்ஷீரவத்தி அப்படின்னு, அதுதான் இப்ப பார்க்க போறோம். சூத்திரம் எப்படி இருக்கு? உபசம்ஹார தர்ஷனாத் ந இதி சேத் ந க்ஷீரவதி அப்படின்னு பூர்வபக்ஷம் சித்தாந்தம் ரெண்டும் ஒரே சூத்திரத்துல இருக்கு. பூர்வபக்ஷம் என்னன்னா, உபசம்ஹார தர்ஷனாத் ந அப்படின்னு. Since a person who has endeavored to accomplish some task engages in assembling all the required ingredients or auxiliary causes, அது எப்படின்னா இப்பதான் அடியன் விவரணம் பண்ணுங்க. ஒரு கார்பெண்டரை கூப்பிட்டுட்டு அவனுக்கு ஒரு லாக் ஆஃப் ஃபுட் கொடுத்துட்டு ஒரு வாசல் தயார் பண்ணிப்பான்னு, என்ன சுவாமி பண்றது, இம்ப்ளிமெண்ட்ஸே இல்லையா, இது என்னுடைய அந்த இதெல்லாம் ஸ்க்ரூ டிரைவர் வேணும், இந்த இது சா வேணும், இது வேணும், அது வேணும், எவ்வளோ அந்த உளின்னு சொல்லுவா, இது வேற வேற பாஷையில வேற வேற பேருன்னா இருக்கு. அடி எனக்கு அந்த பேர்கள் தான் தமிழ்ல என்ன பேருன்னு அடி எனக்கு ஸ்பஷ்டமா தெரியாது. இங்கிலீஷ்ல கூட அதுக்குன்னா என்னென்ன சொல்றான்னு அடி எனக்கு தெரியாது. மொத்தத்துல requires so many instruments. ஸோ முதல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்திருக்கான்னு தான் பாக்குறேன். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்காது. வுட் இருக்கோ இல்லையோ, முதல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தாலும் அப்புறம் வுட் இருக்கணும், அப்புறம் தான் வேற காரியம்லாம் பண்ண முடியும். இல்ல பிளம்பரா இருக்கலாம், இல்ல ஒரு குயவனா இருக்கலாம், இல்ல ஒரு இன்னும் எத்தனையோ ஆல் தி டாஸ்க்ஸ் எது பண்ண வேண்டி இருந்தாலும் அவன் he first assembles all the auxiliary causes. உபசம்ஹாரம் அப்படின்னா இந்த இடத்துல முடிவுன்னா ஏதோ அர்த்தம் இல்லை. உபசம்ஹாரம் அப்படின்னா சாமக்ரி சங்கிரகணம் அப்படின்னு. அது எப்படி அந்த அர்த்தம் வரும்ன்றதுலாம் வியாக்கியானத்துல சர்ச்சை பண்ணிருக்கு. அது ரொம்ப once again ரொம்ப டீப்பான சர்ச்சை அடியனி பாருக்கு போகல. அதனால ஃபர்ஸ்ட் அவன் என்ன பண்றான் அப்படின்னு, இப்போ இன்னும் சுலபமான உதாரணம், ஒரு இதுல ரூஃப் போடணும்னா என்ன பண்றோம் நாம, இன்ஜினியர் என்ன பண்றான், சிவில் இன்ஜினியர் அப்படின்னு, முதல்ல he actually assembles all the sand வேணும், அப்புறம் இது அந்த கல்லு ஜெல்லின்னு சொல்லுவாங்க இந்த பக்கத்துல, அதாவது அந்த ஸ்டோன் பீசஸ் அது வேணும், அப்புறம் சிமெண்ட் வேணும், இது வேணும், எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி வச்சுக்கிறேன். எல்லா பதார்த்தங்களும் அசம்பிள் ஆயிருக்கான்னு பாக்குறேன். இல்ல கோவில்ல இதுல எல்லாம் பார்க்கணும், தலைய பண்ணணும், லட்டு பண்ணணும்னா முதல்ல கடலை மாவு வந்திருக்கா, எண்ணெய் வந்திருக்கா, இல்ல நெய் வந்திருக்கா, அதுக்கு வேண்டிய பாத்திரங்கள் எல்லாம் இருக்கா, அப்புறம் ஃபியூயல் இருக்கா, வெதர் இட் இஸ் கேஸ் ஆர் கட்டையா இது அப்படின்னு அது இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு தான் அப்புறம் தான் he has to start the work. இன்கிரீடியன்ட்ஸ் அப்புறம் இம்ப்ளிமெண்ட்ஸ் வரலன்னா, இப்போ அதுல கூட எல்லாம் கடலை மாவு வந்திருக்கு, இது வந்திருக்குன்னா அந்த வானாயின்னு சொல்லுவோம். வானாய் வரலன்னா எல்லாம் வச்சு லட்டு பண்றது. அதனால எது எடுத்துட்டாலும் நமக்கு ஃபர்ஸ்ட் we have to put together correct all the implements required for that task. பரமாத்மா மாறுறது என்ன, எப்படி மாறுறான் சுவாமி, என்ன எதை வச்சுட்டு மாறுறான் அப்படின்னா அதுதான் இட் இஸ் இன்கரெக்ட். பூர்வபக்ஷம் என்னன்னா, since a person who has endeavored to accomplish some task engages in assembling all the required ingredients or auxiliary causes, it is incorrect to say that the Brahman can transform all by itself into this form of the world without the association of auxiliary causes. அப்படின்னு சொன்னா இட் சேத் objecting as above is not acceptable, not tenable. க்ஷீரவத்தி, the Brahman
can transform itself into the form of the universe consisting of Chit and Achit without the association of auxiliary causes. Because it is a unique entity. The Paramatma என்கிறது சகலேதர விலக்ஷணம் சகலேதர விலக்ஷணம் சகலேதர விலக்ஷணம்னு 100 தடவையோ 150 தடவையோ சொல்லியிருக்கார் பகவத் ராமா. இப்போ நமக்கு சர்ச்சபிள் டெக்ஸ்ட் இருக்கு, அதனால போட்டா எவ்வளவு தரம் வந்திருக்குன்னு உடனே தெரிஞ்சு. Because it is a unique entity, exclusive entity that can accomplish anything merely by its own resolution. சங்கல்ப மாத்ரா வக்லுப்த ஜெகத் ஜன்மாதி அப்படின்னு கத்தியத்திரயத்துல வருது. அதற்கு ஒரு அனாலஜி காட்டுறது, உதாரணத்தை காட்டுறது, திருஷ்டாந்தத்தை காட்டுறது. Just as milk on its own transforms into curds without the association or role of any other cause. ரொம்ப பேர் என்ன நினைச்சுட்டு இருக்கான்னா, இதுல அவரே சொல்றாரு பாருங்க, ரைட் சைட்ல நீ காட்டிருக்கேன். இந்த மில்க் அப்படின்றது கிராஜுவலி ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பிகம் கர்ட்ஸ். அப்போ நம்ம ஒரே குத்துறமே அப்படின்னு கேட்டேன். இந்த ஒரே குத்துறது எதற்குன்னா ருச்சி விசேஷார்த்தம். அது நீங்க கடைசியில லெஃப்ட் சைட்ல ரைட் சைட்ல பாருங்க, ந க்ஷீரவத்தி. இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் பூர்வபட்சத்தை கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். ந சர்வேஷாம் காரிய ஜனன சக்தானாம் உபசம்ஹார சாபேட்சத்துவம் அஸ்தி. அந்த காரியத்தை உண்டு பண்ணணும்ன்ற ஒரு சங்கல்பம் இருந்தா போறோம். எல்லா இடத்துலயும் இந்த இம்ப்ளிமெண்ட்ஸ் வேணும்ன்ற நிர்பந்தம் கிடையாது. யதா க்ஷீர ஜலாதேஹி ததி ஹிம ஜனன சக்தஸ்ய தஜ்ஜனனே. ஜலம் என்கிறது க்ஷீரமாக மாறுறது, இது ஐஸாக மாறுறது, ஐஸ் கட்டியா மாறுது. க்ஷீரம் என்கிறது தயிராக மாறுது. ஆனா அங்க சொல்லலாம் ஜலம் அப்படின்றதுக்கு அந்த ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் வேணுமே அப்படின்னு கேட்கலாம், அதற்கு விஷயம் வேற. அதே மாதிரி ததின்றது எப்படி அப்படின்னு அர்த்தம் அவர் சொல்றாரு இங்க. ஏவம் பிரம்மணோபி ஸ்வயமேவ சர்வ ஜனன சக்தேஹே சர்வஸ்ய ஜனயித்ருத்வம் உபபத்யதே. இந்த மாதிரியே அந்த பரமாத்மா அப்படின்றது எல்லா வஸ்துக்களாகவும் பரிணாமத்தை அடையறதுக்கு ஒரு குறவும் கிடையாது, ஒரு பாதகமும் கிடையாது. ஹீதி பிரசித்தவன் நிர்தேச சோத்யஸ்ய மந்ததாக்கியாபனாய. க்ஷீரவத்துன்னு சொன்னாலே போருமே, க்ஷீரவத்து ஹீ அப்படின்னு ஹீனியே சொல்லணும். ஹீ அப்படின்றது ஒரு வேர்டுக்கு ஒன்னும் ஸ்பெசிபிக் மீனிங் கிடையாது. லௌகிகமா ஆஹா அப்படின்றோம், சே அப்படின்றோம், ஐயோ அப்படின்றோம், அப்படின்றோம். ஆஹா அப்படின்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அது ஒரு பிரசம்சாரூபமான ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஆஹா ரொம்ப ஆச்சரியமா பாடினார், ஆஹா சக்கர பொங்கல் ரொம்ப ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு. சே அப்படின்னு புரியவே இல்லை. சே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு, ஐயோ அப்படின்னு அர்த்தம். ஆனா சே அப்படின்னா அதுக்கு டிக்ஷனரி மீனிங் பார்த்தா இருக்குதா, டிக்ஷனரியில மீனிங் இருக்குமா அப்படின்னா எந்த மீனிங்கும் கிடையாது. ஸோ டிபெண்டிங் அப்பான் தி சிச்சுவேஷன் இதற்கெல்லாம் சம்ஸ்கிருதத்துல ஸ்தோபாட்சரங்கள் அப்படின்னு. ஸ்தோபாட்சரம் அப்படின்னா ஒரு ஸ்பெசிபிக் மீனிங் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சப்தம். அப்போ மீனிங்கே கிடையாதுன்னா எதுக்கு திரத்துக்குமான வார்த்தையை சொல்லலாமா? அந்த மாதிரி கிடையாது. சே எனக்கு தெரியாம போச்சு. ஆனா அந்த சேன்ற சப்தம், though it does not have specific meaning, in the context it enhances the meaning of the intention of the speaker. எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு, சே எனக்கு தெரியாம போச்சு அப்படின்றதுக்கும் அந்த ஒரு மீனிங்னுடைய தீக்ஷ்ணத்தையில எத்தனை வித்தியாசம் இருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி இங்க என்ன சொல்றாருன்னா, ஹீ அப்படின்றதுக்கு ஹீதி பிரசித்த நிர்தேசா சோத்யஸ்ய மந்ததாக்கியாபனாய. ரெண்டு அர்த்தத்துல ஹீன்ற சப்தத்தை எடுத்துக்கணும். ஒண்ணு என்னன்னு கேட்டா, இது கூட புரியலையா அப்படின்னு சொல்றோமோ இல்லையா, அந்த மாதிரி பிரசித்தவத்து நிர்தேசா, நன்னா தெரிஞ்ச விஷயம் தானே, இதுக்கு கேள்வி பதில் என்ன அப்படின்னு சொல்றது ஒரு விஷயம். இந்த கேள்வி கேட்கிறவனுக்கு
அவன் ரொம்ப டீப்பா திங்க் பண்ணி கேட்கல. இட்ஸ் வெரி ஒரு ஆர்டினரி கொஸ்டின் அப்படின்ற அர்த்தம். இது ரெண்டும் இந்த ஹீ என்கிற சப்தத்தாலே காட்டுறார் சூத்திரக்காரர் அப்படின்னு பகவத் ராமானுஜர் பாஷ்யத்தை காட்டுறார். ஹீ இது பிரசித்தவன் நிர்தேசா சோத்யஸ்ய மந்ததாக்கியாபனாய. அப்போ ஒரு கேள்வி என்னன்னா, பாலுக்கு ஒரே குத்துறது எதுக்கு? அமுது ஊத்துறதுன்னு சொல்லுவா, அமுது குத்துறதுன்னு சொல்லுவா, ஒரே குத்துறதுன்னு சொல்லுவா, துவைக்கிறதுன்னு லௌகிகமான பாஷை. இப்ப ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷையில அமுது கூத்துறது, அமுது குத்துறதுன்னு சொல்லுவாரு. நம்ம எது இருந்தாலும் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு ஒரு வைலட்சண்யம் உண்டோ இல்லையோ. நம்ம தூங்குறது அப்படின்னு சொல்றதுக்கு கண் வளர்ந்து அருளுகிறார் அப்படின்னு. யாருக்காவது ஏதாவது ஒரு வியாதியோ நோய் ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் நாம என்ன சொல்றோம்? திருமேனியில நோவு சாத்தின்னு இருக்காமே அப்படின்னு கேட்கும். பெரியவாழ் இடத்துல இதெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை. ஆனா சில சமயத்துல ரொம்ப வியங்கியமா கூட ஆயிடுறது. இட் லூசஸ் இட்ஸ் சாங்டிட்டி. அந்த விஷயம் வேற. ஆனா நம்ம அடியனுடைய ஆச்சாரியன் அடிக்கடி சொல்லுவோம், இந்த மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷைன்றது எந்த சம்பிரதாயத்திலையும் கிடையாது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். தூங்குறது அதுதான் சாப்பிட்டாச்சான்னு கேட்கறது கிடையாது, அமுது செய்தாச்சான்னு கேட்கறது. தூங்குறதுக்கு கண் வளர்ந்து அருளியாச்சான்னு கேட்கறது. அப்படி எது பண்ணினாலும் கூட அது சுவாமி எப்போ வந்தீர் அப்படின்னு கேட்கறது, எப்போ ஏழுது அப்படின்னு கேட்கறது, எப்போ ஏழுறதுன்னு கேட்கணும், எப்போ வரீர் அப்படின்னு கேட்கணும். அப்படிதான் திருமேனி பாங்க அப்படின்னு, திருமேனின்னு இந்த சரீரமானது, சரீரம் சௌக்கியமா அப்படின்னு கேட்கறது. என்ன இந்த பகவானுடைய வாசஸ்தானமா இருக்கிறபடியால திருமேனின்னு பேரு. இதெல்லாம் எந்த சம்பிரதாயத்திலையுமே கிடையாது. ஆச்சரியமான விஷயம். அப்படி அத துவைக்கிறதுன்னு லௌகிகமான தமிழ்ல சொல்லக்கூடிய விஷயம். ஆனா அதற்கு அமுது குத்துறது, அமுது ஊத்துறது, ஒரே குத்துறதுன்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்றது எதற்காகன்னு அதுக்குதான் இங்க சொல்ற ஸ்பஷ்டமா. க்ஷீராதிஷு ஆதஞ்சனம்னு பேர் சம்ஸ்கிருதத்துல. க்ஷீராதிஷு ஆதஞ்சனாத்யபேக்ஷா ந தத்யாதி பாவாய அபிது சைக்ரியார்த்தம் ரசவிசேஷார்த்தம். அதுல ஒரு ஸ்பெசிபிக் டேஸ்ட் வரணும்னா நான் நிறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டைம்ஸ் நான் பார்த்திருக்கேன். சில சமயத்துல நாம பாலை அப்படியே வச்சுட்டு போயிடுவோம் ஊருக்கு தெரியாம. 2 நாள் ஆறுதம் பார்த்தா அது தயிரா தான் இருக்கு. ஆனா அந்த தயிர் சாப்பிட முடியாது. ஏன்னா நாம தயிர்ல எந்த ஒரு ஸ்வீட்னஸ் எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அந்த ஸ்வீட்னஸ் அதுல இருக்காது. அதாவது ஒரே குத்தாமல் தானாவே பால் தயிராக எப்படி மாறுதோ அந்த தயிர்ல இந்த ஸ்வீட்னஸ், நாம எந்த ஒரு ஸ்வீட்னஸ் எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அது ருச்சியா இருக்கணும் நாக்குக்குன்னு, அந்த ஸ்வீட்னஸ் அதுல இருக்காது. பிளஸ் ஃபாஸ்டர் அது என்னன்னா there will be a transformation of the germs. ஸோ அந்த ஜெர்மினேஷன் இது என்ன, அதுக்கு இன்னொரு ஒரு வேர்ட் சொல்றேன். அந்த இது ஆகணும் அப்படின்னு சொன்னேன். ஃபாஸ்டா அது ஜெர்ம்ஸ் மல்டிப்ளை ஆகணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ நாம ஒரே குத்தி தான் ஆகணும். அதனாலதான் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு, க்ஷீராதிஷு ஆதஞ்சனாத்யபேக்ஷா ந தத்யாதி பாவாய அபிது சைக்ரியார்த்தம் ரச விசேஷார்த்தஞ்ச அப்படின்னு சொல்லி அது சீக்கிரமாக தயிராக மாறணும் அப்படின்றதுக்காகவும், அப்படியே ரசவிசேஷார்த்தம். ரசவிசேஷார்த்தம் அப்படின்னா அதனுடைய ஒரு ஸ்பெசிபிக் டேஸ்ட். நமக்கு எப்படியும் அது நல்லாதான் இருக்கும். ஆனா நமக்கு நாம பழகினது கிடையாது. அந்த மாதிரி ஒரே குத்தாமல் இருக்கக்கூடிய தயிரை சாப்பிட்டு பழக்கம் கிடையாது. அந்த டேஸ்டும் அவ்வளவு நல்லா இருக்காது. கொஞ்சம் ஏதோ ஒரு மாதிரி வாசனை வரும். அதுல காஞ்சதுக்கு அப்புறம் அந்த பால் தானாவே மாறிதான் அதுல ஒரு மாதிரி வாசனை இருக்கு. அதுவும் நமக்கு அவ்வளவு பிடிக்காது. அப்படியே பச்சை பாலை அப்படியே வச்ச கூட அது தயிரா மாறிடும். அதுவும் நமக்கு பிடிக்காது. அதனால அதை காய்ச்சி அதுக்கப்புறம் அது அது ஒரு கொஞ்சம் லியூக் வாரம் அப்படின்னு நம்ம என்ன சொல்றோமோ அந்த அவஸ்தைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அது ஒரே குத்தணும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதனால இந்த ஆதஞ்சனம்னு சொல்லக்கூடியது அது ஒரு ரசவிசேஷார்த்தம், சைக்கிரியார்த்தம் அப்படின்னு. ஆனா வாஸ்தவமா அந்த பாலுக்கு வேற எந்த சககாரி காரணக்கூடிய அபேட்சையும் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா இட் வில் பிகம் கர்ட்ஸ் ஆர் தயிரா மாறுறது. அது எப்படி தயிரா மாறுதோ அந்த மாதிரி பகவானுக்கு செப்பரேட்டா இம்ப்ளிமெண்ட்ஸ் அவசியம் கிடையாது.
அப்படின்னு சொல்லி உபசம்ஹார தர்ஷனா நேதி சேன்னா க்ஷீரவத்தி அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு பேர்ல இன்னொரு சூத்திரம் இருக்கு. அந்த சூத்திரத்தையும் அடுத்த அதிகரணத்தையும் கூட அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல லைவ் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா கேட்கலாம். சுவாமி நமஸ்காரம். கேக்குறதா? சொல்லு. See, the thing is, இப்போ இந்த ஒரு இடத்துல நீங்க சொன்னீங்க லாஜிக்கலி ஆர் சயின்டிபிக்கலி அந்த பிரம்ம பதார்த்தம் பிரம்ம வஸ்துவை புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா எந்த மாதிரி சயின்ஸ் அப்ளை பண்ணாலும் that does not fit in the case of Brahman. So you cannot logically understand ஒரு இடத்துல சொல்லிட்டு அப்புறம் immediately the sutram itself says kshiravadhi. It gives an example to analyze and understand Brahman. So that example cannot be an exact example, right? It cannot exactly define Brahman's transformation into the universe, but it's just a supporting or some kind of example just to give us an idea. It cannot be a determining kind of example, right? It's not final example. அதுதான் சம்ஸ்கிருதத்துல அதுக்கு வந்து திருஷ்டாந்தம் அப்படின்னு பேரு. சங்கராச்சாரியர் ஒரு வார்த்தை சொல்றார், நஹி திருஷ்டாந்த தாஷ்டாந்திகையோஹோ சர்வதா சாமஞ்சஸ்யம் அப்படின்னு. இதை பத்தி சம்ஸ்கிருத சாகித்யத்துல ரொம்ப இதை அனலைஸ் பண்ணிருக்கேன். இப்போ உதாரணத்திற்கு சந்திரைவ முகம் அப்படின்னு ஆஃப்ட் கோட்டட் எக்ஸாம்பிள் சம்ஸ்கிருதத்துல. அவனுடைய முகம் எப்படி இருக்குன்னா சந்திரனை போல இருக்கு அப்படின்னு சொல்றான். சந்திரனை போலன்னா அதுக்குதான் என்ன சொல்றான்னு எந்த அர்த்தத்துல நாம அதை திருஷ்டாந்தமா எடுத்துக்கணும்னா சந்திரகத ஆஹ்லாதகத்வாதிமத்துவம் அப்படி. சோ எப்பேற்பட்ட துக்கம் இருக்கக்கூடியவனுக்கும் கூட அந்த பூர்ணிமை அன்னைக்கு நாம சந்திரனை பார்த்தா உடனே ஒரு விதமான ஒரு பிரசன்னத்தைன்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. He feels a sense of happiness when he sees the full moon, or even partial moon பார்த்தா கூட ஒரு விதமான சந்தோஷம் ஏற்படும். லௌகிகமான உதாரணம் சொல்றோம், சூரியனை நாம பார்க்க முடியுமா? பார்த்த உடனே ஒரு செகண்ட் பார்க்கறதுக்கே நமக்கு முடியாது. உடனே நமக்கு கண்ணில் அவர் ஐஸ் cannot withstand except அதுக்காக நம்ம மாத்தியானிக்கத்தை இந்த மாதிரி வச்சுன்னு பார்க்கணும். சோ சந்திரைவ முகம் அப்படின்னா அந்த இதுல எத்தனையோ இந்த மூன்ல ஏதோ கிரேட்டர்ஸ் எல்லாம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. அதனுடைய ஒரு இது இட் இஸ் a borrowed light from the sun அப்படி இப்படின்னா நம்ம அனலிட்டிக்கலா போனா அது there is no sense in saying it is like a moon, because how can you compare the moon and the face of a person? ஆனா எந்த அர்த்தத்துல நாம திருஷ்டாந்தம் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னா சந்திரனை பார்த்த உடனே once everybody see the experiences a sense of happiness. அந்த மாதிரி சில பேருடைய முகத்தை பார்த்த உடனே நமக்கு சந்தோஷம் ஆயிடும். அதனால சந்திர முகம்னு அந்த மாதிரி இங்க என்னன்னா அப்கோர்ஸ் பகவானுக்கு திருஷ்டாந்தமே கிடையாதுன்னு நிறைய இடத்துல சொல்ல ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலட்சணம்னு எவ்வரி பிளேஸ் ராமானந்தாச்சாரியர் சொல்லிட்டே இருக்கு. அப்படி இருந்தாலும் இந்த ஒரு அம்சத்துக்கு மட்டும் you have to take it as an example or an analogy given which applies to only that aspect of transformation. அங்க வேற எதுவும் இல்லாம இருந்தாலும் பால் தானாவே தயிரா மாறிடுதோ இல்லை. அந்த மாதிரி அந்த பகவானும் ஜெகத் ரூபமாக மாறுறான். அவனுக்கு சககாரிகளுடைய அபேட்சை கிடையாது அப்படின்னு. தி analogy should be limited to that particular aspect only, as you mentioned. Thank you, Swami. இவர் மணியப்பன் சுவாமி ஒரு கேள்வி கேட்டிருக்கார். There's Advaitic refutation that Orakutrade is the avidya that curd inside milk comes out as chit achit jivatma. அது இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுதுன்னா அவன் என்ன சொல்லியிருக்கா அத்வைத்திக் இன்டர்பிரிட்டேஷன் என்னன்னு நான் பார்க்கணும், நான் பார்த்து சொல்றேன். பட் தட் ரெஃப்யூட்டேஷன் விச் வாஸ் மென்ஷன் ரெஃபர்ஸ் டு தி அர்லியர் சூத்ரா. இந்த சூத்திரத்துல அவர்கள் என்ன சொல்லியிருக்கார்கள் அப்படின்னு பார்த்துட்டு ஐ வில் கிவ் தட் எக்ஸ்பிளனேஷன் ஆல்சோ, பிகாஸ் ஸ்பெசிபிகலி வாட் தே ஹேவ் ஸ்டேட்டட் இன் தேர் ஒர்க்ஸ் அப்படின்னு அடியன் இப்போ பார்க்கல. அண்ட் அடியனுக்கு இப்போ உடனே ஃபிளாஷ் கூட ஆகல, முன்னாடி எப்போதாவது பார்த்துருக்கலாம் அடியனுக்கு ஞாபகம் இல்லை. அது பார்த்து அடியன் அதை சொல்றேன். வேற ஏதாவது கேள்வி இருக்கா?
ஒரு நிமிஷம் சுவாமி, ஜஸ்ட் இன் திஸ் கேஸ், இப்போ இந்த க்ஷீரவத்தி எல்லாம் வருது. See, this kind of transformation is not acceptable to pure Bhedavadins. Pure Bhedavadins are like Madhvacharya or Madhvamatam, right? In the Kshiravati and அவ இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி சொல்றா, எப்படி க்ஷீரவதின்றது பிரம்மன் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் ஹிம்செல்ஃப் னு சொல்றதுக்கே இல்லையா அவளுக்கு. ஈவன் ஆரம்பநாதிகரணத்தை கூட ஆரம்ப இது சுயமகுருத்தா சொல்றதுக்கு அர்த்தம் இல்லையா? அது என்ன பண்றான்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? முக்கியமா அவ வந்து ரெண்டு விஷயம் வந்து ஒரு with due regards to the Madhvamatam, which of course we also respect, and அடியனுடைய ஆச்சாரியன் சொல்லிட்டு இருந்த விஷயம், அவர்கள் எதற்கா இந்த உபாதானக்கா இந்த காரியகாரண பாவம் அப்படின்னு காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வந்து there are several 3 or 4 different theories among the philosophers. ஒன்னு வந்து பரிணாமவாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது, ரெண்டாவது வந்து ஆரம்பவாதம் அப்படின்னு சொல்றது, வேற விவர்த்தவாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அத்வைத்தியுடையது இருக்கு, பௌத்தாளுடையதான் அதுதான் விவர்த்தவாதம். இந்த ஆரம்பவாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது தார்க்கிகர்களும் மத்வமதத்தார்களும் ஒத்துக்கக்கூடிய விஷயம். சோ அவர்கள் வந்து இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்பை இந்த மாதிரி உபாதான காரணம் நிமித்த காரணம் சககாரி காரணம் அப்படின்னு சொல்றதே கிடையாது. They give a totally different paradigm. அவர்கள் வந்து சமவாய காரணம் அசமவாய காரணம் நிமித்த காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த தட் இஸ் வை அவர்கள் வந்து எப்படி தார்க்கிகர்கள் வந்து பகவான் வந்து ஈஸ்வரன் நிமித்த காரணம் தான் ஈஸ்வரன் ஜெகத்துக்கு, உபாதான காரணமே கிடையாது அப்படின்னு சொன்னாலும் the reason is very clear. எதுக்காக பண்றான்றது என்னன்னா, பேதம் இருந்தாக்க பக்தியை they can uphold bhakti if there is bheda. And so if you don't see, Brahman transformation is useless for bhakti. So to uphold bhakti, they have done a very correct thing. But some of the sutras have to be accounted for in a very different way then, right? That's so avaludiya vyakhyana, it does not resemble the Shankara Bhashya and Ramanuja Bhashya. It is totally different. Because for example, first adhikaraname ava enna solrana, athato brahma jigyasandradhu pancharaatra pramanya samarthanathukaga erpattadendra. Adu eppadi vandhudu enna, there it is quite different or totally different from the methodology that we follow, or the ipo naama eppadi idu samanvayadhyayam avirodhadhyayam appdi naama solromo andha mari ava solradhe kediyadhu. So it's a totally different way, that they totally different path that they take all together. அதனால இது எப்படி சொல்றா என்னன்றது அது எனக்கு தெரியாது. I will verify that also and explain in the next class. Okay sir. மங்கள ஸ்லோகத்தோட அடியது. யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामो हतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये.